Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். So welcome back to our channel Punitha and Aradhya. So இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். So என்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க லேடிஸ்க்கான வீடியோ தான் இது. எஸ், ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்மளே வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் மூலியமாக நம்ம வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கே போகாமல் யூடியூப்பில் மட்டுமே வந்து வீடியோஸ் நிறைய பார்த்து ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நானே வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் கற்றுக்கிறப்போ என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணணும், பேசிக் தான் ரொம்ப முக்கியம். அந்த பேசிக் நம்ம எப்படி வந்து கற்றுக்கணும், எதெல்லாம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் நான் வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போஸ் வந்து நிறைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது யூடியூப் மட்டுமே, யூடியூப்பில் ஸ்டிச்சிங் டெய்லரிங் வீடியோஸ் மட்டுமே பார்த்து எப்படிலாம் நம்ம கற்றுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஒர்க்குனாலுமே நமக்கு பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லரிங்கில் பேசிக்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு ப்ளவுஸ் இல்லைனா ஒரு சுடிதார் இல்லை எனிதிங், இப்போ வந்து நம்ம நைட்டிலேருந்து கிட்ஸுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இந்த சென்ஸ் லைக் கன்வெர்ட் ஓல்ட் ட்ரெஸ் டு நியூ ஐடியாஸ். ஸோ என்னோட நைட்டிலேருந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட்டோ இல்லை பெலாசோ பேண்ட் இல்லை அப்படின்னா ஒரு நைட் ட்ரெஸ், இந்த மாதிரி நம்ம வந்து பழகணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஓல்டு ட்ரெஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணி பழகணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்க தெரியணும். ஸோ ஒன் பை ஒன் நான் பாயிண்ட்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருந்தால் இல்லை மெட்டீரியலில் இருந்தால் இல்லை சாரியில் இருந்தால் எதுலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எந்த சைட் நம்ம மடிக்கணும், எப்படி மடித்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அளவெடுக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ப்ராப்பராக மடிக்க தெரியணும் நமக்கு. தென் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு மெட்டீரியல் அப்படின்னா எந்த சைட் நம்ம மடித்து கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். செகண்ட் பாயிண்ட் வந்து மெஷர்மெண்ட். ஸோ எடுத்த உடனே நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாது. ஸோ வந்து நம்ம ஓல்டு ட்ரெஸ் இருக்கிற ட்ரெஸ் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் மடித்ததுக்கப்புறமா நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து அதை வந்து நம்ம அந்த மெட்டீரியல் மேலே வச்சு அதை வந்து அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ என்னெல்லாம் மெயினாக நோட் பண்ணணும், நமக்கு வந்து ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அண்ட் செஸ்ட், வெயிஸ்ட், ஹிப் லென்த்து, வித் நெக் டீப் லென்த், இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ணணும். ஸோ அது எப்படி நோட் பண்ணணுங்கிறத நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம் யூடியூப்பில். ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி நம்ம நோட்டில் ஏதாவது வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் எந்த சைட் மடிக்கணும், ஓல்டு ட்ரெஸ்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக அளவு, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது இனிஷியலாக நமக்கு வராது. ஸோ ஓல்டு ட்ரெஸ் வச்சு ஈஸியாக அப்படியே அளவு எடுத்தோம்னா ஈஸியாக வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா ப்ளீஸ் பாருங்கள். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக் வித் லென்த்லேருந்து ஸ்லீவ் லென்த், ஆர்ம் ஹோல் அண்ட் ஹிப், வெயிஸ்ட் அண்ட் செஸ்ட், பஸ் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். யூடியூப்லேருந்து நீங்கள் கிளாஸ் போகாமல் யூடியூப் வீடியோஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கு. தென் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணணும். தென் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணணும், இல்லை ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கணும்.
பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் ஷோல்டர் அட்டாச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் லைனிங் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறையா வரும் பிகாஸ் நம்ம கிளாஸ் போகாமல் வீடியோஸில் வந்து பார்த்து கற்றுக்கிறப்போ. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்க எப்படி தைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் இப்போ நம்ம ப்ளவுஸ் அப்படி இல்லைன்னா ஒரு சுடிதார்னே எடுத்துக்கலாம், ஒரு ஜஸ்ட் பிளைன் சுடிதார் ஏ லைன் குர்த்தி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணணும். ஸோ லைனிங் அட்டாச் பண்ணுறப்போ நெக்கு வந்து ட்ரா பண்ணி நெக் கட் பண்ணி அது வந்து லைனிங்கோட சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். தென் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து அதே மாதிரி ஸ்லீவுக்கும் லைனிங் அட்டாச் பண்ணி வைக்கணும். அண்ட் வந்து ஸோ இந்த லைனிங் பார்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஷோல்டர் ரெண்டுமே இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு தென் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஸ்லீவ் டு த டாப் எண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் குர்த்தி வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வந்து ஒரு கிட்ஸுக்கோ ஏன்னோ அந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ் வச்சு அளவு எடுத்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். தென் ஃபைனலாக இப்போ வந்து நீங்கள் ஒரு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதிலிருந்து வந்து ஸ்ட்ரக்சர் டாட்ஸ் லைன் வந்து எப்படி போடுறதுன்னு கற்றுக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து பாடியில் ஒரு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம தச்சுருவோம். தென் வந்து அந்த கர்வ் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டாட் லைன் சொல்லிட்டு பின்னாடி வந்து நீங்கள் வந்து டெய்லரிங்கில் உங்களோட டெய்லர் ஷாப்பில் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடி ஒரு டாட் லைன் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் லைன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிக், இதுதான் வந்து ரொம்ப பேசிக். கிளாத் வந்து எப்படி மடிக்கணும், தென் வந்து ஓல்டு கிளாத்ஸ்லேருந்து எப்படி மெஷர் எடுக்கணும், தென் மெஷர்மெண்ட் என்னெல்லாம் நமக்கு மெஷர்மெண்ட் முக்கியம் அதை வந்து எப்படி அளவு எடுக்கணும். ஒரு நீங்கள் ஓல்டு ட்ரெஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து அளவெடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கிளாத்தில் வந்து மெஷர் பண்ணுறது, தென் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஸ்டிச் பண்ணணும், லைனிங்லேருந்து ஃபைனல் எண்ட் ஸ்டிச்சிங் வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தையல் தமிழ் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்காங்கலாம் ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸே போகாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் வீடியோஸ் மட்டுமே பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தென் கிவ் அ ட்ரை. ஸோ ஒரு ஓல்டு கிளாத்தில் இருந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கே வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கும் வந்துடும். முன்னாடிலாம் வந்து அந்த வீல் மிஷின் இருக்கும், அது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரிக் வர்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்டது எலக்ட்ரிக் மிஷினில் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணாலே ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ பிகாஸ் இப்போல்லாம் வந்து டெய்லரிங் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி வெளியே. அட்லீஸ்ட் வந்து நம்மளோட ட்ரெஸ் வந்து நம்மளே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆரதிக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஜஸ்ட் கிட்ஸுக்கு தான் வந்து காஸ்ட்லி. ஒரு ஸ்கர்ட் டாப் தைக்கிறதுக்கு 1500 அந்த மாதிரி பார்க்குறப்போ தான் வந்து நானே சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போ இவ போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாரீலேருந்து ஸ்டிச் பண்ணது. இதுவுமே என்னோட சாரீ. ஸோ சாரீலேருந்து மாம் அண்ட் ட்ரெஸ் காம்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ பேசிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட நைட்டிலேருந்து இவளுக்கு வந்து நைட் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது, இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறது, என்னோட ஓல்டு ஷால்லேருந்து ஒரு பெலாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மெட்டீரியலுக்கே போனேன். அதுக்கப்புறமா மெட்டீரியல் வாங்கி அதில் ட்ரை பண்ணேன். அதுலேயுமே இவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பிகாஸ் நிறைய மெட்டீரியல்ஸ் எனக்கு செட் ஆகாதுனால இன்னும் ஹைட்டாக இருக்கனால எனக்கு வந்து லென்த்து பத்தாது. ஸோ ஒரு மெட்டீரியல் வாங்கி அதுலேயே வந்து 2 சுடிதார் அவளுக்காக நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் 200ல இருந்தாலும் நமக்கு மெட்டீரியல் கிடைக்கும். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பேசிக் அமௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன் நான். அதுக்கப்புறமா வந்து என்னோட ஓல்டு சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இவளுக்கும் வர மாதிரி மாம் டாட்டர் காம்போவில் நிறைய நான் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இனிஷியலாக நான் ஸ்டிச் பண்ணப்போ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இன்னும் பண்ணியிருக்கேங்கிறதையும் என்னோட சுடிதாரில் நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தென் இது வந்து ரீசெண்டாக ஸ்டிச் பண்ணது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ 1 இயர் கூட ஆகலை நான் ஆக்சுவலி வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ வித்தின் 1 இயரில் ஒரு லாங் ட்ரெஸ், ஒரு பார்ட்டி வியர் மாதிரி
நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் இருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க, கிளாஸ் போக முடியாது, டைம் இருக்காது, அண்ட் சரி வீடியோஸ் பார்த்து எப்படி கற்றுக்கிறது, அதுக்கு வந்து நிறைய பொறுமை வேணும், நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஈஸியாக உங்களால் வந்து லேர்ன் பண்ணி அட்லீஸ்ட் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க, நான் இதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்டிச் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் மேட். நான் டெய்லர், இது வந்து சாரீ, இது வந்து டெய்லர் ஷாப்பில் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த ஒரு சாரீ கொடுத்து தான் ட்ரை பண்ணோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட எனக்கு ஆச்சு, வெறும் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் வித் லைனிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாரீலேருந்து எனக்கு ஒரு டாப் அண்ட் அவளுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இது வந்து இன்னொரு சாரீலேருந்து ஸ்டிச் பண்ணது. ஸோ அதே மாதிரி அரபியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து சாரீ மாதிரி ஸ்டிச் பண்ண, ஸ்கர்ட் வித் சாரீ மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ரெடிமேடில் வர்ற மாதிரியே வந்து ஸ்கர்ட்டோட அப்படியே வந்து சாரீ முந்தான இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இது வந்து இதுவுமே வந்து ஒரு சாரீ தான். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு குர்த்தி மாதிரி ஸ்டிச் பண்ணேன் வித் சைட் ஸ்லிட். இவளுக்கு வந்து ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணேன் வித் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டின் கிளாத். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ப்ரௌன் ட்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைனிங் கொடுக்காமே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால ஸோ ஒரு சாட்டின் பிளாக் கலர் கிளாத்தில் வந்து இது வந்து ஒரு இது லைனிங் அட்டாச் பண்ணாமல் விட்டதுனால இது போட்டுட்டு தான் அந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியும், ஏன்னா அது ரொம்ப டிரான்சியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீக்கான மேட்சிங் காம்போ தான் இது. ஸோ இவளுக்குமே நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஒரு சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாம் டாட்டர் காம்போ வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சாரீ தான். ஸோ ரொம்ப ஓல்டு சாரீஸ்லாம் இப்போ வந்து அவுடேட்டடாக இருக்கும், இல்லைனா வந்து நிறைய டைம் நம்ம கட்டியிருப்போம், அகைன் நம்ம வந்து அதை கட்ட மாட்டோம். ஸோ அது நம்ம அப்படியே போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வியர் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ஓல்டு சாரீஸ் நம்ம ரொம்ப பிடிச்ச வாங்கியிருப்போம், அதுக்கு நம்ம கட்ட முடியலன்னு நினைக்கவே வேணாம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெலாசோ பேண்ட் அண்ட் ஒரு ஷால் இதுலேருந்து ஒரு சாரீலேருந்து. அண்ட் என்ன காம்போவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரதியாக்கு ஒரு பலாசோ பேண்ட், எனக்கு ஒரு பலாசோ பேண்ட் மேட்சிங் தான், மேட்சிங் ஒரு ஷர்ட் மாதிரி. இது வந்து என்னோட ஷர்ட்டுக்கு ஒரு பலாசோ பேண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணது. ஸோ ஒரு லாங் கவுன் வித் அட்டாச்டு ஸ்கர்ட் மாதிரி. அண்ட் ஆரதியாக்கு வந்து என்னோட ஒரு கவுன். ஸோ ரெண்டு பேருக்குமே மேட்சிங்காக மெட்டீரியல்ல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணது. ஸோ லேட்டராக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு 3 மீட்டர் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே இன்னும் ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அண்ட் குழந்தைக்கு அப்படின்னா ஒரு 1.5 to 2 மீட்டர், இப்போ நீங்கள் நல்லா ஃபில் மாதிரி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மீட்டராவது குழந்தைங்களுக்கும் தேவைப்படும். ஸோ 3 மீட்டர் மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு 5 மீட்டர் வாங்கினீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இப்போ சாரீலேருந்தே 5 மீட்டர் இருக்கும் இல்லையா, அதே கான்செப்டில் நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா மாம் டாட்டர் காம்போக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம தச்சுக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாரீ தான். ஸோ நிறைய ட்ரெஸ் நான் வந்து டாலாக இருக்கனால நான் வந்து நல்லா லாங்காக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாரியோட பார்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு மிடில் மட்டும் இந்த ஜரிகை வச்சுருக்கேன். ஸோ ஆரதியாக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முந்தான இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக அவளுக்கு பாடியில் வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்சிங் போடுறப்போ வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து மெட்டீரியல் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு காம்போ பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இருந்து எக்ஸ்ட்ராவாக மிச்சமான கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் வாங்கினதுனால 4 ட்ரெஸ் வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரில் காம்போ மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை மாதிரியும் வரும், ப்ளஸ் இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாரீலேருந்து அவளுக்கு ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஒரு பிளவுஸ். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் சாரீ மாடலில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹாஃப் சாரீ மாதிரி கட்டிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹாஃப் சாரீஸ்லாம் கட்டுறப்போ. ஸோ ஸ்கர்ட், ஒரு பிளவுஸ் அண்ட் ஹாஃப் சாரீ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஆராத்யா பர்த்டேக்காக நான் ஸ்டிச் பண்ணது. இதுவுமே வந்து மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணேன். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 2000 3000 அந்த மாதிரி ஆகும். பட் இது மெட்டீரியல் நம்ம மீட்டர் கணக்கில் நம்ம வாங்கினனால எனக்கு வந்து ரொம்ப நானே ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப சீப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், ஏஞ்சல் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் அது. ஸோ தென் வந்து எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணது. ஸோ டியூயல் ப்ரோகேட் மெட்டீரியலில் இந்த மாதிரி இவளுக்கு வந்து லாங் ஸ்கர்ட் நல்லா ஃப்ரில் வச்சு அதுக்கு வந்து ஒரு டாப். ஸோ பட்டு பாவாடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடலில் ஸோ நல்லா ஃப்ரில்லெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு ஸ்லீவ்லேயும் ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நம்மளோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நைட்டியோ இல்லை சிம்பிளாக ஒரு ஸ்கர்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. பிகாஸ் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் வந்து எப்படி கட் பண்ணணும், ஸோ எப்படி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது 3 விஷயமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு சாரீலேருந்து உங்களுக்கு ஒரு லாங் கவுன் அண்ட் பாப்பாவுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகலாம். அதுக்கப்புறமா வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாரீக்கு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கூட நானே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னால் 1 இயர் இன்னும் 1 இயர் ஆகலை. ஸோ வித்தின் 1 இயர் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இவ்வளோ வந்து லேர்ன் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.